ராசி அன்பர்களே, சவாலான நேரம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாத பலன் 2024 ஆண்டு. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு சவாலை எதிர்கொள்ளப் போகின்றீர்கள். நிதி வருமானமா அல்லது செலவா? வருமானம் செலவும் அதிகமாக வரப்போகின்றதா? தொழில் எப்படி இருக்கப்போன்றது? குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலைமை, கல்வி, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கப்போன்றது? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகின்றது? இதற்கான பரிகாரம் என்ன? இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் சிம்ம ராசியின் முழுமையான பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாத பலனை தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முதல் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்காக வீடியோங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழமை கிளிக் பண்ண நான் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இந்த சேனல்ல கைரேகையும் மற்றும் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் போட்டு வருகின்றேன். அதே நேரம் கிரகப்பேச்சு பலன்கள், ராசி மாற்றங்கள், ராசி பலன்கள், வருட ராசி பலன், மாத ராசி பலன் எல்லாம் போட்டு வருகின்றேன். நீங்கள் பார்க்கலாம். எனது சேனல்ல பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். மற்றும்படி நீங்கள் பிளேலிஸ்ட் தெரியாவிடில் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் என்று அடிச்சு கொஞ்சம் கமா பண்ணிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் எது சம்பந்தமா நான் சொன்னால எது சம்பந்தமா அறிய போறீங்களோ அது சம்பந்தமா எழுதி நீங்கள் சர்ச் வார்ல எழுதி தெரிந்து கொள்ளலாம். அதாவது யூடிவியில், இது யூடிவி சேனல். ஓகே, நீங்கள் இப்போ உங்களுக்கு கைரேகை சம்பந்தமாக இருக்கிற குறியீடுகளையோ இல்லாட்டி ரேகையோ எழுதி தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாட்டி கோடீஸ்வர ஜோபம் இருக்கிறா, இல்லாட்டி திருமண வாழ்க்கை எப்படி, குடும்ப வாழ்க்கை எப்படி, நீங்கள் ஏன் ஏழையாக இருக்கிறீர்கள் ஏழை என்று அடித்தா வரும். அப்படி கமெண்ட் பண்ணிட்டு இந்த சேனலில் வேறையும் சேர்த்து எழுதினாத்தான் இந்த சேனலில் இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி பிளேலிஸ்டோ கிரியேட் பண்ணிக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சப்ரேட் பட்டன் தெரியாதாக்கள் சோப்புக்களில் வீடியோக்களை சப்ரேட் பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணால் தான் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நான் போட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும். அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதம் தொடர்ந்து சிம்ம ராசிக்கு எப்படி ஐப்பசி மாத பலன் என்பதை பார்க்கலாம். என்னட்ட ஜாதகம் கேட்கிறண்டா முழுமையா கேட்கணுமெண்டா என்ற போன் நம்பர் மூலம் கேளுங்கள். முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள். இலவசமாக ஒட்டு கேள்வி மட்டும் இந்த கொமாண்ட்ல, அதாவது இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கொமாண்ட்ல எழுதி கேட்கலாம். ஒரு கேள்வி மட்டும், தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஜாதகம் சம்பந்தமாக, கைரேகை சம்பந்தமாக தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிம்மராசிக்கு எப்படி அமைய போகின்றது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு தெரிந்து கொள்வீர்கள். முன்கூட்டி கொஞ்சத்தை பார்த்துட்டு எங்களுக்கு இது நடக்கல, இது நடந்துட்டு என்று சொல்லக்கூடாது. முழுமையாக பார்த்தா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரியோ? இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகின்றது. ஏற்ற இறக்கமான பலன். உங்களின் தொழிலை பொறுத்தவரையில் உழைக்கும் மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறலாம். இந்த மாதம் பதவி உயர்வு மட்டுமின்றி சம்பள உயர்வும் வாய்ப்பு உள்ளது. சிம்மராசி என்பர்களே, அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்களை பெறலாம். பதவியில் நிரந்தரம் பெறாதவர்களுக்கு நிரந்தரம் கிடைக்கலாம். இது பொது பலன். உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் இது 100% நடக்கும். வணிகம் செய்பவர்களுக்கு சிம்மராசி அன்பர்களே, அவர்களின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றி, அதாவது உங்களை விட கூடுதலான காலம் வணிகம் செய்து கொண்டிருப்பவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நீங்களும் இந்த வணிகம், அதாவது தொழிலை செய்வதன் மூலம் சிறந்த முடிவுகளை பெற உதவும் மற்றும் உங்களின் வணிகம் நன்றாக முன்னேறும். காதல் உறவை பார்த்தால் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சண்டை சச்சரவுகள் வந்து போகும். சந்தோஷம் மாறி, துக்கம் மாறி, பிரச்சனைகள் மாறி, அப்படி என்று மாறி மாறி நடக்கும் காதல் உறவில். காதல் உறவு என்றால் ஒரு விரும்புகிறாக்கள் மட்டும் இல்லை, உங்கள் கணவன் மனைவிக்கான காதல் உறவிலையும் வந்து போகும். சரியா? காதல் உறவில் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது சண்டை சச்சரவுகள் அந்நியோனியம் மாறி சண்டை சச்சரவுகள் மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் நடத்தையை
கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம். உண்மையா இப்போ கல்யாணம் செய்யாம இப்போ உண்மையா லவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கட்டாயமா நடத்தையை கட்டுக்குள் வைத்திருங்கள், இல்லாட்டி பிரச்சனையை சிக்க வேண்டி வரும். ஏன்னா பிரிவுகள் வந்துவிட்டால் பிரச்சனை. ஐப்பசி மாதம் திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரமாக இருக்கும். உங்கள் திருமண உறவில் நீங்கள் சவாலை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கவும். எல்லாவிடில் பிரிவுகளை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமைகின்றது. சிம்ம ராசி அன்பர்களே, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக காணப்படுகின்றது. மனச்சஞ்சலங்கள் வந்து போகும், சண்டை சச்சரவுகள் வந்து போகும், சந்தோஷம் மாறி சண்டை மாறி 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 உங்களுக்கு ஐப்பசி மாதம் திருமண வாழ்க்கையில் அமைய போன்றது. இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலையை கையாள முடியும். புத்திசாலித்தனத்தினால் நீங்கள் அந்த பிரச்சனையை கொஞ்சம் சமாளித்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் இருக்கும். நீங்கள் நோய்வாய்ப்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மன அழுத்தம் உங்களை பாதிக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும். சிறிது நேரம் அமைதி நிலவலாம், ஆனால் சூழ்நிலைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மாதம். கடினமாக உழைக்க வேண்டும், வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களின் விருப்பம் மாதத்தின் பிற்பகுதியில் நிறைவேறுவதுடன் பிறர் வெளிநாடு செல்வதிலும் வெற்றி பெறலாம். சரியா? கடினமாக முயற்சி எடுத்தாலே மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முடியும். கடின உழைப்பு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாணவர்களே, சிம்மராசி. சரி, உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் வியாழன் அன்று வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. வியாழக்கிழமை அன்று வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது சிம்மராசி அன்பர்களே. ஆனால் 4 வாழைப்பழங்களை ஒரு பிராமணர் அல்லது மாணவருக்கு சாப்பிட கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் ஆகும். மற்றும் சிம்ம ராசிக்கு குலதெய்வ வழிபாடும் சிறந்த பரிகாரம். அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடும் சிறந்த பரிகாரம். நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை என்று வாழைப்பழம் சாப்பிடாங்க. 4 வாழைப்பழத்தை பிராமணருக்கு அல்லது ஒரு கல்வி கற்கும் ஏழை மாணவருக்கு வாழைப்பழத்தை கொடுங்கள். 4 வாழைப்பழத்தை கொடுங்கள் சாப்பிட. அதோடு உங்களால் முடிந்த கல்வி கற்க உதவும் கொப்பியோ பெஞ்சிலோ இல்லாட்டி ஒரு பேக்கோ இல்லாட்டி ஒரு வெள்ளை உடுப்போ அந்த மாணவன் செல்வத்துக்கு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்ததாக கன்னி ராசி